ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்கள் காணலாம். 24/6/2026 முதல் 1/7/2026 வரை பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் கடகராசியில் குருவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றையிலிருந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கேதுவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாயும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பலன்கள் காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கும் என்று காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 7வது வீட்டிலே செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய வசதி வாய்ப்புகள் உண்டு. அதாவது 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் நின்று ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது உங்களுடைய வேலைக்காக தொழிலுக்காக நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இப்போ 4 வீலரோ அல்லது டாரஸ் லாரியோ வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மங்களக்காரகன் 7வது வீட்டிலிருந்து விருச்சிக ராசியை பார்வை செய்யும்போது திருமண முயற்சிகள் கைகூடும். இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டு மனை, விவசாய நிலம், புதிதாக வீடு கட்டுறது, தங்க நகை, வெள்ளி நகை, இந்த மாதிரியான புதிய வசதி வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் வரும். நீங்கள் பயன்படுத்திங்க. விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா, புதன் அஸ்தங்கமாக வக்கரகதியில் செல்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே சூரியன் செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது விருச்சிக ராசி என்பர்கள் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயருக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். மர்மஸ்தானத்தில், அதாவது மர்ம உறுப்பில் கட்டி கொப்பளம் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். இந்த ஒரு வாரத்தில் இதை கட்டி வரலாம், கொப்பளம் வரலாம். அதனால் விருச்சிக ராசி என்பர்கள் மர்மஸ்தானங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசிக்கு 8ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது. விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் சார்ந்து 4ஆம் இடம் சார்ந்து வசதி வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதாவது புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக நிலம் சொத்துக்கள் வாங்கலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். அதற்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாத்தியக்கூறு உண்டு. சூரிய நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும் போது இந்த வாரம் உங்களுக்கு பெட்டரான அமைப்பு. சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்திருப்பதும் பெரிய அளவு உங்களுக்கு யோகம்தான். கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் சனி வரும்போது தான் அந்த ராசிக்காரர்கள் பெரிய அளவு பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்துக்களை விட, தன்னுடைய தாத்தா சம்பாதித்த பணத்தை விட 5வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது விருச்சிக ராசி என்பர்கள் அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். 5வது வீட்டிலே சனி பகவான் செல்வதும் விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு யோகம்தான். 8வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் புதன் ராகு நட்சத்திரத்திலே இருக்கும்போது விருச்சிக ராசி என்பர்கள் அரசு காரியங்களில் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா ராகு நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும்போது அரசியல் கட்சியில் இருப்பவர்கள், அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இப்போ இடம் மாற்றம் வேணும், பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு உடனே கிடைச்சாலும் கிடைக்கலாம், அல்லது கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது
வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் பயணங்கள் உங்களோட உடலை போட்டு அலட்டி கொள்ளாதீங்க. விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குருவும் சுக்கிரனும். இன்று முதல் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இன்று முதல் செல்கிறார். பாக்கியஸ்தானத்திலே குருவும் சுக்கிரனும் இருப்பது விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு யோகம். அதாவது குடும்பத்திற்கு தேவையான வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் நீங்கள் தேடி போக தேவையில்ல, தானாக உங்களை தேடி வரும். இப்போ கடன் வாங்கி நீங்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம். 9வது வீட்டிலே குரு இருப்பது விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு நன்மை தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் தக்காத்தி கொள்ளலாம். புதன் நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் செல்லும் போது 7-12ஆம் அதிபதி சுக்கிரன் புதன் நட்சத்திரத்திலே செல்லும் போது உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள், முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த வாரம் முயற்சி செஞ்சீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரலாம். இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் கோயிலுக்கு பாத யாத்திரை, கிரிவலம், ஆன்மீக சுற்றுலா சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 4வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா ராகு அமர்ந்திருக்கிறார். 10வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு கேது இன்னொரு 5 மாத காலம் விருச்சிக ராசி ராகு கேதுனுடைய மைய புள்ளியில் இருக்கும். வீடு, நிலம், சொத்து சார்ந்து விருச்சிக ராசி என்பவர்கள் விரிவுபடுத்தி கொள்ளலாம். வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். சொத்துக்களை சமன் செய்யக்கூடியவர்கள் சொத்துக்களில் பராமரிப்பு வேலைகளை செய்து கொள்ளலாம். ஏன்னா 4வது வீட்டில் ராகு இருக்கும்போது 4வது வீட்டை விரிவுபடுத்துவார். 10வது வீட்டில் கேது இருக்கும்போது தொழில் சார்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக கேதுவால் உதவி உண்டு. அரசியலில் இருப்பவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசிக்கு 12வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். 12வது வீட்டிலிருந்து ஜென்ம ராசி, குடும்பஸ்தானம். முதல்ல ஒரு 5 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் பயண அலைச்சல் இருக்கும், மன குழப்பம் இருக்கும், ஒன்றுமே புரியாத மாதிரி தெளிவில்லாத சூழ்நிலையில் விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பீங்க. 12வது வீட்டில் இன்றும் நாளையும் சந்திர பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சுப செலவு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களை தேடி வரும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதாவது புதிய வசதி வாய்ப்புகள் இந்த வாரம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.